ராஜா 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 எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான். அது இளைய ராஜாவாக இருந்தாலும் தப்பு தான். எவ்வளவு பெரிய ராஜா தப்பு பண்ணாலும் தப்பை சொல்லணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இங்கே ராஜாவை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ராஜாவுக்கு சப்போர்ட்டாக கூஜா தூக்குறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ரெண்டு மூணு கிளிப்பிங்கை பாருங்களேன். ஒருத்தன் வெற்றி பெறானா அந்த வெற்றிக்கு ஒருத்தன் மட்டுமே காரணம் கிடையாது. அந்த வெற்றிக்காக அவன் கூட பழைய நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க. அந்த நிறைய பேர் உழைச்சதுனால தான் அந்த வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றிக்காக அந்த முன்னாடி நின்று உழைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போவான். அது ஒன்று தான். அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் ஒரு பாட்டுக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு கோரஸ் எவ்வளவோ பேர் பாடியிருப்பாங்க. அப்போ அந்த கோரஸ் பாடுறவங்களுடைய உழைப்பெல்லாம் எங்கே போகுது? நீங்கள் எவ்வளவோ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ கிட்டார் இருக்குது, வயலின் இருக்குது, தவுள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார்? நீங்களா கண்டுபிடிச்சிங்க? அதை கண்டுபிடிச்சது யாரோ ஏதோ பயன்பாட்டுக்கு அது எல்லாருக்கும் யூஸ் ஆகி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சவன் எனக்கு அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி மீதி எல்லாரும் பயன்படுத்த முடியுமா? எந்த இதுவுமே உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்குன்னு அவங்களுக்கு மதிப்பு என்னவோ பெருமை என்னவோ அது மட்டும்தான் சேருமே தவிர அந்த பொருளுக்கான மொத்த உரிமையுமே அவங்களுக்கு சேராது. கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்கள விமர்சிக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? சொன்னால் தானே சில பேருக்கு புரியும். இல்லைனா கண்மூடித்தனமாக இருந்துருவாங்க. நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்றது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டட வேலைலாம் செய்வாங்க நிறையா பேர். அந்த பில்டிங் கட்டுறதே அவங்க தான் கூலிக்கு வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு போயிடுவாங்க. பால் காசும் போது ஏதோ வருவாங்க. அவங்களுக்கு எதோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போவாங்க. சில பேர் வரவும் மாட்டாங்க. சொல்கிறதுக்கு அவசரங்க மறந்தும் போயிடுவாங்க. ஓகேவா? ஆனால் அப்படி இருக்கும்போது அவன் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பில்டிங் நான் தான் கட்டினேன், இது எனக்கு தான் சொந்தம்னு அவன் உரிமை கோரினானா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஓகேவா? இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ வேலைகள் இருக்குது. யோசித்து நாலேஜ் பண்ணுங்கள். அதுக்குன்னு உங்களுக்கு டேலண்ட்டே இல்லைன்னெலாம் கிடையாது. உங்களுடைய பாட்டு கேட்டு மனம் லேசாகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு கூட இப்போ ரொம்ப கஷ்டம் இருந்ததுன்னா சில பாட்டெல்லாம் கேட்கும்போது அந்த மனசில் இருக்க கஷ்டம்லாம் பறந்து போய் நம்ம ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். ஓகேவா? அதுக்கு கோடி இல்லை, 1 கோடி 10 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலுமே அதுக்கு நிகரே கிடையாது. அந்த அளவுக்கு அதுக்கு ஒர்த்து இருக்குது. ஆனால் நீங்கள் காசுன்னு கேட்டு இந்த மாதிரி பண்ணுறது சின்னத்தனமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுடைய திறமைக்கு அளவுகோலே கிடையாது. அதுக்காக நீங்களே உங்களை இப்படி தாழ்த்தி இப்படி பண்ணிக்காதீங்க. என் பாட்டை என்னை கேட்காம யூஸ் பண்ணிட்டாங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கனாலே நீங்கள் பேர் தான் ராஜா இல்லை, ஆளே ராஜாவாக இருப்பீங்க. ஓகேவா? உங்களுடைய ஒரு குழந்தையாக இருந்து இதை நான் சொல்கிறேன், தவறாக நினைக்க வேணாம். இதுக்கு ஒரு முடிவு இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தப்பாக புரிஞ்சாலும் சொல்கிறேன். நம்ம வேலை செய்கிறவங்கள மதிக்கணும். எவ்வளவு பெரிய வேலைக்காரனாக இருந்தாலும் ஒரு டீ மாஸ்டராக இருந்தால் கூட அவன் நல்லா டீ போடுறான்னா அவனை நம்ம நல்லாவே மதிக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்கிறவங்கள நம்ம மதிக்கணும். அதே சமயத்தில் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தப்பான குணங்கள் இருந்தால் அதை நம்ம சுட்டி காட்டணும். அதை நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவன் நல்லா வேலை செய்கிறான், அவனை நம்ம பகிச்சிக்கூடாது, அவன் தயவு நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் சுயநலவாதி. ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. நீ எவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் தப்பு தான். அப்படி எங்கள் அண்ணன் எங்களை அப்படி தான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காரு. ஓகேவா? இப்போ விஷயம் என்னென்னா, இவர் எனக்கு காப்பிரைட்டு கொடுக்கணும், அதாவது என்னை கேட்காம பண்ணுறாங்க அப்படின்றாங்க. என்னுடைய விஷயம் நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கு மட்டும் ஒரு 4-5 விஷயம் மட்டும் சொல்கிறேன் டாட்டாவே. இவர் ஒரு ப்ரொடியூசர் காசில் தான் இவரே பண்ணுறாரு. இவர் தனியாக ஆல்பம் பண்ணி விடலை. அந்த ஆல்பத்தை யாரும் எடுத்து போடலை. ஆல்பம் பண்ணால் தான் அது உங்கள் உரிமை. ஆல்பம் பண்ணலை. 1. 2வது மியூசிக் மட்டும்தான் நீங்கள் போடுறீங்க. பாடல் வரியை வேறு யாரோ எழுதுகிறாங்க, பாடுறது வேறு ஆள் பாடுறாங்க. நீங்கள் வாங்குகிற காசில் அவங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒரு படைப்பு எவனுமே தன்னதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெத்த புள்ளையே ஒரு அப்பனுக்கு சொந்தம் கிடையாது.
அது மாதிரி எவ்வளவோ இருக்குது. பணத்தை வச்சு மட்டுமே வந்து நீங்கள் வாழ்ந்துடலாம், பணத்துக்காக மட்டுமே வந்து டார்கெட் வச்சு பேசக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய தப்பு. உங்களை வந்து அதாவது நான் வந்து குழந்த உங்களுக்கு, நான் வந்து உங்களுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து மனசுக்குள்ளே உறுத்துறது. இவரெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சே அப்படின்றது. ஆனால் பேசாமல் அதுக்குன்னு இருக்க முடியாதுல்ல. இன்னும் எவ்வளவோ இருக்குது, சொல்லிகிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும். நான் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிருக்கேன். புரிஞ்சுங்க, திருந்திடுங்க.